அனைவருக்கும் காலை வணக்கம். மோகன்குமார், அகில இந்திய ஜனநாயக மக்கள் கழகத்தினுடைய அகில இந்திய செயலாளரும் சமூக பொதுநிலை இயக்கத்தினுடைய மாநில மீனவரணி செயலாளருമായ மோகன்குமார் என்று நான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். வேதனைகரமான துக்ககரமான இந்த செய்தி ஏன்னு கேட்டால், கார்பரேட் கம்பெனிகளுக்கு குத்தகை கொடுத்து கொண்டு அவங்களுக்கு தீர் எழுதி கொடுத்து விற்று மக்களை நாசமாக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மத்திய அரசினுடைய செயல்பாடுகள் போய் கொண்டிருக்கிறது. இது கேட்கும்போது தோணலாம், மத்திய அரசு குறை சொல்கிறேன். இல்லை, மத்திய அரசு செய்யக்கூடிய சில காரியங்கள் தவறாகவே இருக்கிறது. அதானி, அம்பானி, டாட்டா பிர்லா போல உள்ளவங்களுக்கு இந்தியாவை விலைக்கு விற்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. பண்டெல்லாம் என்னுடைய குட்டிக்காலங்களில் எல்லாம் எஸ்டிடி பூத்தை தேடி போகணும். ஒரு ஃபோன் பண்ணதுக்கு ₹1 ₹2 ஆகும். ஒரு ஃபோன் பண்ணதுக்கு மக்கள் தேடி சென்று ஃபோன் செய்கின்றார்கள். அந்த நிலைமை மாறி இன்றைக்கு டிஜிட்டல் இந்தியாகவே மாறி இந்த காலகட்டத்தில், கம்ப்யூட்டர் காலகட்டத்தில் நிற்கிறோம். இந்த தலைமுறை 21வது தலைமுறை. இந்த செல்ஃபோன் இறங்கிய காரணத்தில் நல்லதும் நடக்குது, விபத்து நடக்குது. இந்த செல்ஃபோன் இறங்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கு ஏறக்குறைய உலகத்தில் மிகப்பெரிய துயரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம். இன்றைக்கு ஏழை எளிய கூலி வேலைக்காரர்களுக்கெல்லாம் ஒரு ஈஸி பண்ண முடியவில்லை. நேரமே எல்லாம் ₹10 ₹50 கொடுத்தால் ஈஸி பண்ணலாம். இப்போ அதுக்கூடி நிலைமை இல்லை, அதுக்குள்ள வழிமுறைகள் கிடையாது. பிஎஸ்என்எல், ஏர்டெல், வோடஃபோன் போன்ற கம்பெனிகள், கார்பரேட் கம்பெனிகள், என்ன நடக்கிறது இந்தியா நாட்டில் யாராவது விசாரிக்கிறீர்களா? அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகம், மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு, மத்திய அரசு, அதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் அமைச்சர்களும் பண்டெல்லாம் நம்ம ₹50 ₹20 கொடுத்தாச்சுன்னா ஈஸி பண்ணலாம் பாவப்பட்ட ஏழைய மக்களுக்கு. இன்றைக்கு அந்த நிலைமை மாறி ஒவ்வொரு நாளும் இந்த கம்பெனிக்கார் ஒவ்வொரு சட்டங்களை கொண்டு வருகின்றார்கள். பிஎஸ்என்எல்காரன் 17 நாள், 14 நாள், 18 நாள், 20 நாள், 27 நாள், 24 நாள், இப்படியே அவன் 150, 170, 130 இப்படியே கட்டணத்தை வந்து இப்போது அவனும், அதாவது அந்த கருத்தை பார்த்துருங்க. அதாவது நாளுகளை குறைத்து கொண்டு பைசையில் அந்த கொடுக்கக்கூடியதாக ஈஸியில் சில விதிமுறைகளை மாற்றுகின்றார்கள். இன்றைக்கு பார்த்தால் 28 நாள் ஆகிறது, ஒரு கட்டத்தில் 24 நாள், 17 நாள், இப்படியே மாற்றி மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாசமாக்குவதில் இந்த பிஎஸ்என்எல்காரன் போய்கொண்டிருக்கிறது. அதுபோல் தான் வோடஃபோன் கம்பெனிக்காரன் இப்போது சாதா ஃபோனுக்கு யூஸ் பண்ணோன்னா ₹200 மறுபடியும் கூட்டியாச்சு. அதில் நாள் குறைச்சாச்சு, 28 நாள், 30 நாளும் கிடையாது. ஏர்டெல் கம்பெனி அதுபோல் தான் ₹290 வாங்குகின்றார்கள். நெட்வொர்க் கூட இப்போ ₹300 மேலே ஆயாச்சு. அதுவும் நாள் கம்மி, 28 நாள். சட்டமன்றத்தில் இதை பற்றி பேசுவதற்கு யாராவது இந்த மக்கள் பிரதிநிதிகள் உண்டா? நாடாளுமன்றத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை அந்த மத்திய அரசு கொண்டு வருவதற்கு யாராவது மக்கள் பிரதிநிதிகள் உண்டா? இவர்கள் எதுக்காக மக்கள் தேர்வு செய்து நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தை அனுப்பினார்கள்? இப்படிப்பட்டதான் சம்பவங்கள், இப்படிப்பட்ட சம்பவங்களை சுட்டி காட்டுவதற்கு அல்லவா எவ்வளோ மக்கள் துயரப்பட்டிருக்கிறது. ஒரு ஈஸி, அதாவது ஒரு அந்த குறிப்பிட்ட நாடுகளில் செல்ஃபோனு கிடைக்கக்கூடிய பைசா முடிந்து விட்டால் திருப்பி ஈஸி பண்ணதுக்கு மக்களிடம் கையில் பணம் இல்லை. பாருங்கள், ₹200 பறக்கணும், ₹300 எடுக்கணும். பணம் உள்ளவன் சரி, அவனு பணம் உள்ளவன் இந்த 3 ஃபோன் வச்சுருக்காங்க, 8-10 சிம் வச்சுருக்காங்க, பல கம்பெனிகளில் சிம்பிள் வச்சுருக்காங்க. நான் கேட்குறேன், ஒரு ஆளுக்கு ஒரு ஃபோன், ஒரு ஆளுக்கு ஒரு சிம்மு. அப்போ தான் இந்தியோட வாழ்வாதாரத்தை குறித்து தெரிய முடியும். ஒரு ஆளுக்கு ஒரு சிம்முக்கு மேலே சிம் கொடுக்கக்கூடாது. ஃபோன் எதனா கம்பெனிகள் மாற்றி எடுக்கட்டும், ஒரு சிம்முக்கு மேலே ஒரு சிம்மு கொடுக்கக்கூடாது. இதுக்கு பல கம்பெனிக்கான சிம்முகளை இறக்கி நாடை நாசமாக்கும் விதத்தில் யாருக்கிட்ட இந்த சிம் இருக்கிறது, யாருக்கிட்ட இந்த ஃபோன் இருக்கிறது, யார் என்ன செய்யணும் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு உலக நாடுகள் போய் கொண்டிருக்கிறது, அச்சுறுத்தி போய் கொண்டிருக்கிறது. ஆகையால் மக்களை சிந்தியுங்கள். 150 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறது, கொஞ்சம் சிந்தியுங்கள். யாரை குறித்து அவதூறு பேசுகிற இல்லை மோகன்குமார். மக்கள் பிரச்சனையை கொண்டு சொல்லிக்கிறோம், கொஞ்சம் சிந்திங்களே. இன்றைக்கு யாராவது இப்போ தாய்மார்கள் சொல்லட்டுமே,
கூலி வேலைக்கு கூடிய தாய்மார்கள், 100 நாள் வேலைக்கு போகக்கூடியவர், முந்திரி ஆலைகள் போகக்கூடியவர், சுள்ளப்பறைகள் போகக்கூடியவர்கள், கட்டுமான தொழில்கள் போகக்கூடியவர்கள், மற்ற வீடு காரியங்களை பார்க்கக்கூடிய அந்த தாய்மார்கள் சொல்லட்டுமே, உங்களுக்கு ஒன்று ஈஸி பண்ண முடியுதா? இந்த பணம் எங்கேருந்து பறக்க முடியும்? அதுக்குள்ள வருமானம் என்ன? ஆகையால் மத்திய மாநில கவனத்து கொண்டு வருகிறேன். இதுக்கு ஒரு விதிமுறை கொண்டு வர வேண்டும். இது கார்பரேட் கம்பெனிகள், ஏர்டெல் போல, பிஎஸ்என்எல், வோடஃபோன் போல கம்பெனிகள் நாளுக்கு நாள் அந்த தொகையை கூட்டிக் கொண்டு நாளுகளை குறைத்து கொண்டு பல மக்களை அச்சுறுத்தும் விதத்தில் போய்கொண்டிருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டு இவ்வளோதான் இப்போ பேசுகிறோம். பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், அகில இந்திய செயலாளர்.